ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் கொசு வராமல் இருக்கிறதுக்கான 3 ஈஸியான வழிகள். 3மே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு வீட்டில் இருக்க பொருளே போதும். ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன கப் எடுத்துகிட்ருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். நம்ம தலைக்கு போடுற தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, செக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. அதோட 1 ஸ்பூன் கடுகு சேர்க்க போகிறேன். அதை இப்படி முழுசாக சேர்க்காமல் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கலாம். அப்போ இந்த கடுகுலோட ஃப்ளேவர் நல்லா அந்த எண்ணெயில் ஊறிடும். அதுக்காக தான் நம்ம பொடிச்சு சேர்க்குறோம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஊறிட்டுருக்கிற அந்த சமயத்தில் ஒரு கற்பூரம் எடுத்துருக்கேங்க. அதில் நான் பாதி தான் பொடிச்சு போட போகிறேன். நல்லா நுணுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையுமே கலக்கி விட்டுடலாம். நல்லா அந்த கிண்ணத்தை எடுத்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த 3 பொருளுமே பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோஸ்லேருந்து, அதோட மஸ்கிட்டோ பைட்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்க இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிற விளக்கு அதுலேயே இந்த எண்ணெயை நான் சூடு பண்ணிக்கிறேன். நல்லா கடுகு வெடிக்கிற அளவுக்கெல்லாம் சூடு பண்ண வேண்டாங்க. நார்மலாக அந்த கிண்ணம் நல்ல ஒரு சூட்டில் இருந்தால் போதும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூடு பண்ணியிருக்க எண்ணெயை நல்லா நுரைச்சி அதோட நல்லா நுரைச்சி அந்த இதோட எண்ணெயோட சூடு அடங்கியாச்சு. இப்போது இதில் நம்ம போட போகிற ஒரே ஒரு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. வெங்காயம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதை நல்லா இந்த சூடு பண்ண எண்ணெயில் டிப் பண்ணி 2 சைடும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பொதுவாகவே தேங்காய் எண்ணெயை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கை காலில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்தா கொசு கடிக்காதுங்க. அதில் எவ்வளோ கொசு இருந்தாலுமே கடிக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி கடுகெண்ணெயிலையும் அந்த ஃபீச்சர் இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி கடுகு தேங்காய் எண்ணெய் 2த்தையும் ஒன்று சேர்த்து இது செய்கிறோம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா ஊறட்டுங்க. இதை ஒரு காலையில் இல்லை மதியம் இதை செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் ஒரு 5:30லேருந்து 6 மணிக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜன்னலுக்கு வெளியே வச்சுடுங்க. அப்போ வச்சாதான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த கொசு வர்ற டைமுக்கு நம்மளோட ரூம் எந்த ஒரு மஸ்கிட்டோஸும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தடு ரொம்ப ஈஸியானது. இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 லேயர் மட்டும் இந்த மாதிரி ஸ்கூப்பப் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அகல் விளக்கு இருக்கிற ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத பார்ப்போம். அகல் விளக்கு ஷேப்பில் எடுத்துருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் தாங்க நம்ம செய்ய போகிறோம். அது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு அகலோட மேலே இந்த வெங்காயத்தோட அந்த தோலை வச்சுருக்கேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்ற போகிறோம். அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய அந்த புகையாக இருக்கட்டும், அந்த ஃப்ராக்ரன்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்மளுக்கு வீட்டில் கொசு வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கவே கொடுக்காது. அதனால் நம்ம எப்போவுமே நம்ம அகல் விளக்கு ஏற்றுற மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தில் திரி போட்டு தீப எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் அதை விட எஃபெக்டிவாக இருக்க போகிறது வேப்ப எண்ணெய் தான். வேப்ப எண்ணெய் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி தீபம் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எப்போவுமே விளக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றி ஒரு 5:30லேருந்து 6 மணிக்குள்ளார நம்ம வீட்டு வாசலில் வச்சோம்னா கண்டிப்பாக அதோட வாசனை, அந்த வெங்காயம்லேருந்து வர ஸ்மெல்லாக இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த ஸ்மெல்லுக்கு மஸ்கிட்டோஸ் வராதுங்க. பெரும்பாலும் குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லோரும் இந்த காயில்னால் அலர்ஜி ஆகி சில பேர்த்துக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். சில பேருக்கு அந்த காயிலோட ஸ்மெல்லே பிடிக்காது. அப்படின்னும்போது நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி மேட்ச் லைட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம வீட்டு வாசலில் நம்ம எந்த கார்னரில் நம்மளுக்கு
நம்ம வந்து எப்போவுமே விளக்கெல்லாம் வைப்போமோ அந்த கார்னரில் இது ஈவினிங் ஆகிட்டு வச்சுட்டு நம்ம விட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அப்போதைக்கு கண்டிப்பாக மஸ்கிட்டோஸ் வராது. இன்னும் நீங்கள் பெருசாக பண்ணுறீங்கன்னா இதை விட பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துமே பண்ணலாம். அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். பசங்களுக்கும் எந்த ஒரு அந்த ஸ்மெல்லோட அலர்ஜியோ அந்த த்ரோட் பெயின் அதனால் வர்ற ஒரு விஷயமும் இருக்கவே இருக்காது. இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காற்று அதிகமாக அடிக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா திரியை தூண்டி விட்டு நம்ம வந்து விளக்க பெருசு பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க இதுலேயும் பண்ணுவோம். ஒரு வேளை ஈவினிங் டைமுங்கிறதுனால காற்று ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி திரியை தூண்டி விட்டுட்டு விளக்கு பெருசு பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஃப்ளேமை வந்து பர்ன் பண்ண வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஓடு இந்த கொட்டாங்குச்சியை வந்து சின்ன சின்ன பீஸ் 2 பீஸ் எடுத்து போட்டிருக்கேன். இது நல்லா வந்து பர்ன் ஆகட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த கொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா இதோட அந்த பேஸ் அந்த ஸ்மோக் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி போடவும் அப்புறம் வீட்டில் வந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து தலை காய வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போவும் அதே மெத்தடில் இதை வந்து பேஸாக வச்சு நம்ம வந்து ஒரு பொருளை வந்து இதில் போட்டு அந்த ஸ்மோக் எஃபெக்டை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இருக்கிற ரூம்குள்ளே வச்சோம்னா கொசு வராது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை. கொட்டாங்குச்சி பார்த்திங்கன்னா நல்லா பேர்ன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பேர்ன் ஆகி முடித்த உடனேவே ஒரு 3லிருந்து 4 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் சேர்க்கவே வந்து நல்லா ஸ்மோக் வர ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்மோக் தான் வந்து நம்ம ரூமுக்கு தேவைப்படும். முக்கியமாக குழந்தைகள் இருக்கிற ரூம்ங்க. ஏன்னா அவங்கள தான் வந்து கொசு வந்து ஈஸியாக கடிச்சிடும். நம்ம என்ன தான் வந்து சேஃபாக நம்ம வந்து அவங்கள வந்து படுக்க வச்சாலுமே கூட அவங்கள ஈஸியாக கடிச்சிடும். அவங்களோட அந்த டெண்டர்னஸ் அந்த பிளட்லேருந்து இருக்க டெண்டர்னஸ்னால. அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. அந்த ஸ்மோக் வந்து கண்டிப்பாக ஒரு 15 to 20 minutes இந்த மாதிரி புகஞ்சிக்கிட்டே இருக்குங்க. கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தி விட்டுட்டு இந்த ஸ்மோக்கை போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு கொசு வரவே வராது. கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன இந்த 3 டிப்ஸுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா டிப்ஸுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. நாளைக்கு நான் போட போகிற வீடியோவையும் பாருங்கள். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங், ஹாப்பி குக்கிங், ஹாப்பி டிப்பிங்.